அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த சேனல் எஜுகேஷனல் ஹாட்ஸ்பாட். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 12th புக்கில் இருந்து தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற லெசன்லேருந்து ஒரு 20 கேள்விகள் பார்க்கலாம். ஓகேங்களா? தொடர்ந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகே, வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. பொது கூட்டங்கள் சட்டம், வெடிமருந்து சட்டம், இந்திய பத்திரிகை சட்டம். இந்த பக்கம் அது இயற்றப்பட்ட வருடங்கள். ஸோ இதை அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். 1910, 1907, 1908. ஸோ எந்த வரிசை கரெக்டுன்னு பாருங்கள். ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. பாருங்கள், பொதுக்கூட்டங்கள் சட்டம் இயற்றப்பட்ட வருடம் 1907, வெடிமருந்து சட்டம் 1908, இந்திய பத்திரிகை சட்டம் 1910. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இது என்ன, எதற்காக இயற்றப்பட்ட சட்டங்கள் அப்படின்னா, சுதேசி இயக்கம் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்ற நிலையில் அதன் நடவடிக்கைகளை ஒடுக்க ஆங்கில அரசால் இயற்றப்பட்ட அடக்குமுறை சட்டங்கள் தான் இந்த 3 சட்டங்களும். ஓகேங்களா? இதோட ஒன்றா அதே 1908 செய்தித்தாள் சட்டம் அப்படின்னு ஒன்று இயற்றியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிசிஏ. அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்கள். கர்சன் பிரபு இந்தியாவின் புதிய தலைமை ஆளுநராகவும் அரச பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்ட தினம். கர்சன் பிரபு இந்தியாவின் புதிய தலைமை ஆளுநராகவும் அரச பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்ட தினம் 1899 பிப்ரவரி 6, 1899 ஜனவரி 6, 1900 டிசம்பர் 6, 1900 பிப்ரவரி 6. ஸோ எது சரியான விடைன்னு கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1899 ஜனவரி 6. ஸோ அந்த தினத்தன்று தான் கர்சன் பிரபு இந்தியாவின் புதிய தலைமை ஆளுநராகவும் அரச பிரதிநிதியாகவும் நியமிக்கப்பட்டார். ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி பாருங்கள். கூற்று 1, கர்சன் பிரபு கற்றறிந்த தேசியவாத அறிஞர்களோடு ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொண்டார். கூற்று 2, கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தார். ஸோ கூற்று கவனமாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று 1 சரி, 2 தவறு, 1 தவறு, 2 சரி, 1 2 சரி, 1 2 தவறு. என்ன வரும்னு சொல்லுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1 தவறு, 2 சரி. ஸோ பாருங்கள், கர்சன் பிரபு கற்றறிந்த தேசியவாத அறிஞர்களோடு ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொண்டார்னு இருக்குது. ஸோ அவர் ஈடுபாட்டை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. கர்சன் பிரபு கற்றறிந்த தேசியவாத அறிஞர்கள் மீது பல அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே தவறாக கொடுத்துருக்கு. ஸோ அப்போ கூற்று 1 தவறு, 2 சரியான கூற்று தான். ஓகேங்களா? கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தார். அது எப்போன்னா 1899 வருடம். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். நான்காவது கேள்வி பாருங்கள். 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி பின்வரும் எந்த பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது? சென்னை பல்கலைக்கழகம், பம்பாய் பல்கலைக்கழகம், கல்கத்தா பல்கலைக்கழகம், பஞ்சாப் பல்கலைக்கழகம். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கல்கத்தா பல்கலைக்கழகம். ஓகேங்களா? 1904 இயற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின்படி பின்வரும் எந்த பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் வைக்கப்பட்டது? ஆன்சர் கல்கத்தா பல்கலைக்கழகம்.
ஸோ அந்த 1904 வருடம் குறித்த ஒரு கூடுதல் தகவல் பாருங்கள். இந்திய செய்தி பத்திரிகைகளின் தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. ஓகேங்களா, 1904 வருடம் தான் அதுவும் இயற்றப்பட்டது. ஓகேங்களா, அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது, அதுவும் 1904 வருடம். ஓகேங்களா, ஸோ 4க்கு ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 5வது கேள்வி பாருங்கள். வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தினம். வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தினம் 1905 ஜூலை 17, 1905 ஜூலை 19, 1905 ஆகஸ்ட் 7, 1905 அக்டோபர் 16. ஆன்சர் பண்ணுங்கள். வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தினம். கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது ஈஸியான கொஸ்டின் தான், ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 1905 ஜூலை 19ஆம் நாள் வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஓகேங்களா, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், 1905 ஜூலை 17. ஸோ இந்த அன்னைக்கு என்ன அப்படின்னா, கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்ப்பை மக்களிடையே விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. ஓகேங்களா, ஸோ இந்த சுதேசி இயக்கத்திற்கான எதிர்ப்பு, இந்த வங்கப்பிரிவினைக்கான எதிர்ப்பையும் கல்கத்தாவில் நடைபெற்ற கூட்டத்தில் எதிர்ப்பை மக்களிடையே விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. அடுத்த ஆப்ஷன் சி பாருங்கள், 1905 ஆகஸ்ட் 7. ஸோ அது பார்த்திங்கன்னா கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது. ஓகேங்களா, 1905 ஆகஸ்ட் 7. நல்லா குறித்து வச்சுக்கோங்க இந்த தினங்கள் தனித்தனியாக. கல்கத்தா நகர அரங்கில் நடைபெற்ற மற்றொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் முறையாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அடுத்து பாருங்கள், 1905 அக்டோபர் 16 அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள். ஸோ இந்த தினத்தை தான் துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. அப்போது வங்கப்பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட தினம்னா 1905 ஜூலை 19, அதிகாரப்பூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் அப்படின்னா 1905 அக்டோபர் 16. ஓகேங்களா, ஸோ இந்த 2 முக்கியமான தினம் பார்த்து வச்சுக்கோங்க. 6வது கேள்வி பாருங்கள். சுதேசி இயக்கம் குறித்த விளக்கங்களுள் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்புடையதை தேர்வு செய்க. சுதேசி இயக்கம் குறித்த விளக்கங்களுள் கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்புடையதை தேர்வு செய்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். கூற்று, அவங்க சொன்ன சுதேசி இயக்கம் குறித்த கூற்றுகள் பாருங்கள். இதில் எது கோபாலகிருஷ்ண கோகலேவுடன் தொடர்புடையது? ஒருவரது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு அப்பொருட்களின் பயன்பாடு குறைவான மனநிறைவை கொடுத்த போதிலும் முன்னுரிமை வழங்கப்படல் வேண்டும். அடுத்து, நம்முடைய தொழில்கள் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது. சி பாருங்க, தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி. ஆப்ஷன் டி பாருங்க, நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம். ஸோ இந்த 4ம் ஒவ்வொரு தலைவர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த 4 கூற்றுகளும். ஸோ இதில் கோகலேவுடன் தொடர்புடையதை தேர்வு செய்க. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, நம்முடைய தொழில்கள் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல, நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்கும் ஆனது. ஸோ இதுதான் கோகலேவுடன் தொடர்புடைய கூற்று. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஸோ மற்ற கூற்று பாருங்கள். ஆப்ஷன் ஏ ரானடேவின் கருத்து. ஓகேங்களா, ஆப்ஷன் பி கோகலேவின் கருத்து. ஆப்ஷன் சி ஜி சுப்பிரமணியம். ஸோ அவருடைய விளக்கம், சுதேசி குறித்த அவருடைய விளக்கம் தான் ஆப்ஷன் சி. நமக்குள் இருக்கும் ஆன்ம பலம் அப்படிங்கிறது காந்தியடிகளின் கூற்று. ஓகேங்களா, ஓகே. ஸோ 6th ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ 7வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடைய நபரை கண்டறிக. பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடைய நபரை கண்டறிக. பாருங்கள், சுய உதவி எனும் ஆக்கத்திட்டத்தை மக்களிடம் பரப்ப திருவிழாக்களை பயன்படுத்துதல். 2வது, சுய பொருளாதார வளர்ச்சி. 3வது, கல்வியானது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும்.
ஸோ இந்த கூற்றுகளோடு தொடர்புடைய நபர் யார்? எம்ஜி ரானடே, பாலகங்காதர் திலகர், ஜி சுப்பிரமணியம், ரவீந்திரநாத் தாகூர். ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, 7வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர். ஓகேங்களா? ஸோ இந்த 3 கூற்றும் ரவீந்திரநாத் தாகூரோடு தொடர்புடையது. சுய உதவி என்னும் ஆக்கத்திட்டத்தை மக்களிடம் பரப்ப திருவிழாக்களை பயன்படுத்துதல், சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தார், கல்வியானது தாய்மொழியில் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ரவீந்திரநாத் தாகூர். 8வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு என கூறியவர் பிபின் சந்திர பால். கூற்று 2, சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்று கூறியவர் திலகர். ஸோ இதில் எது சரி எது தவறு அப்படின்னு பாருங்கள். கூற்று 1, 2 சரி, 1, 2 தவறு, 1 சரி 2 தவறு, 1 தவறு 2 சரி. எந்த ஆப்ஷன் வரும்? ஓகே, 8வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று 1, 2 தவறு, இரண்டுமே தவறானது தான். பாருங்கள், சுயராஜ்யம் என்பது நிர்வாகத்தின் மீதான இந்தியர்களின் கட்டுப்பாடு என கூறியவர் திலகர். ஓகேங்களா? ஸோ பிபின் சந்திரபால்னு இருக்குது. 2வது பாருங்கள், சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் என்று கூறியவர் பிபின் சந்திரபால். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறேன். ஸோ அப்போ 2 தவறானது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள், 9வது கேள்வி. கூற்று, புரட்சிகர தேசியவாதிகளின் அரசியல் படுகொலைகளையும் தனிநபர் பயங்கரவாதத்தையும் தீவிர தேசியவாதிகள் அங்கீகரித்தனர். காரணம், தேசபக்த புரட்சியாளர்களின் நோக்கங்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதில் தீவிர தேசியவாதிகள் மிக்க கவனமுடன் இருந்தனர். ஸோ இது கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று சரி, காரணம் தவறு, கூற்று தவறு, காரணம் சரி, கூற்று காரணம் சரி, கூற்று காரணம் தவறு. ஸோ எந்த ஆப்ஷன் வரும்? ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று தவறு, காரணம் சரி. பாருங்கள், புரட்சிகர தேசியவாதிகளின் அரசியல் படுகொலைகளையும் தனிநபர் பயங்கரவாதத்தையும் தீவிர தேசியவாதிகள் அங்கீகரித்தனர்னு இருக்குது. ஸோ அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே தவறான கூற்று. காரணம், தேசபக்த புரட்சியாளர்களின் நோக்கங்களோடு தங்களை இணைத்துக் கொள்வதில் தீவிர தேசியவாதிகள் மிக்க கவனமுடன் இருந்தனர். ஸோ இது சரியான கூற்று. ஓகேங்களா? ஸோ முதல் கூற்று அந்த அங்கீகரித்தனருக்கு அங்கீகரிக்கவில்லை அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ கூற்று தவறு, காரணம் சரி. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். 10வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றினை தேர்வு செய்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். 1906 இந்திய அரச பிரதிநிதியாக மின்டோ பிரபு பணியமர்த்தப்பட்டார். 1906 கல்கத்தா மாநாட்டின் தலைவராக ராஷ் பிகாரி கோஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1907 காங்கிரஸ் மாநாடு பூனாவில் நடைபெற்றது. 1907 காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக லாலா லஜபதி ராய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இந்த 4 கூற்றுகளில் எது சரியான கூற்றுன்னு தேர்வு செய்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். 1 மட்டுமா, 2 மட்டும், 3 மட்டும், 4 மட்டும். ஏதோ ஒரு கூற்று தான் சரியான கூற்று. ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரி. ஸோ ஏ மட்டும்தான் சரியாக இருக்குது. பாருங்கள், 1906 இந்திய அரசு பிரதிநிதியாக மின்டோ பிரபு பணியமர்த்தப்பட்டார். இது சரியான கூற்று. ஸோ அடுத்து பாருங்கள், 1906 கல்கத்தா மாநாட்டின் தலைவராக ராஷ் பிகாரி கோஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னு இருக்குது. ஸோ அதில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஷ் பிகாரி கோஷ் கிடையாது, தாதாபாய் நவ்ரோஜி. ஓகேங்களா? மிதவாத தேசியவாதிகளின் கோரிக்கையை ஏற்று தாதாபாய் நவ்ரோஜி அவர்கள் கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 3வது 1907 காங்கிரஸ் மாநாடு பூனாவில் நடைபெற்றது.
ஸோ அது பூனாவில் நடக்கலைங்க. பூனாவில் நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் மிதவாதிகளின் கோரிக்கையை ஏற்று சூரத்தில் அந்த காங்கிரஸ் மாநாடானது மாற்றி வைக்கப்பட்டது. அதாவது பூனாவில் பார்த்திங்கன்னா தீவிர தேசியவாதிகளின் கோட்டை என்பதால் அங்கே சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதால் அந்த மாநாடானது சூரத்திற்கு மாற்றி வைக்கப்பட்டது. ஓகேங்களா. 1907 காங்கிரஸ் மாநாடு சூரத்தில் நடைபெற்றது. ஸோ பூனாவில் இருக்குது, அது தப்பு. 4வது பாருங்கள், 1907 காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக லாலா லஜபதி ராய் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ இது தவறான கூற்று. என்ன அப்படின்னா, லாலா லஜபதி ராய் அந்த பதவியை நான் ஏற்கவில்லை என்று மறுத்தார். பதவியை ஏற்க மறுத்தார். என்ன அப்படின்னா, அந்த பிளவுகளை சூரத் மாநாட்டில் பிளவு ஏற்பட்டது இல்லையா, அதை தவிர்ப்பதற்காக அந்த பதவியை மறுத்தார். ஓகேங்களா. அவர் பதவி ஏற்கவில்லை. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 1 மட்டும் சரி, 2, 3, 4 தவறான கூற்று. 11வது கேள்வி பாருங்கள். 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் ஏ சுதேசி, ஆப்ஷன் பி சுயாட்சி, ஆப்ஷன் சி தேசிய கல்வி, ஆப்ஷன் டி பிரதிநிதித்துவம். 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அந்த 4ல் எது பொருந்தாததுன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பிரதிநிதித்துவம். ஸோ இதுதான் பொருந்தாத ஒன்று. ஸோ அந்த 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சுதேசி, சுயாட்சி, தேசிய கல்வி, அடுத்து புறக்கணிப்பு. ஓகேங்களா. ஸோ இங்கே பிரதிநிதித்துவம்னு இருக்குது. ஸோ அதுதான் பொருந்தாத ஒரு சொல். 12வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக. இந்த பக்கம் கல்கத்தா அனுசீலன் சமிதி, தாக்கா அனுசீலன் சமிதி, மணித்தலா மதச்சார்பு பள்ளி, அலிப்பூர் குண்டுவெடிப்பு. ஸோ இந்த பக்கம் அதுக்கான விடைகள் பாருங்கள். ஹேம்சந்திர கனுங்கோ, பிரபுல்லா சாகி, பரீந்தர் குமார் கோஷ், புலின் பிகாரி தாஸ். ஸோ இது அப்படியே மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ரொம்ப கவனமாக பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சிடிஏபி. ஸோ அந்த வரிசை தான் சரி. பாருங்கள், கல்கத்தா அனுசீலன் சமிதி, பரீந்தர் குமார் கோஷ். ஓகேங்களா. ஸோ அரவிந்தா கோஷ் அவருடைய சகோதரர் தான் இந்த பரீந்தர் குமார் கோஷ். ஸோ அவரோடு இணைந்து ஜதீந்திரநாத் பானர்ஜி என்பவர் இந்த கல்கத்தா அனுசீலன் சமிதி அமைப்பை துவங்கி இருப்பார்கள். ஓகேங்களா. ஸோ 2வது பாருங்கள், தாக்கா அனுசீலன் சமிதி. ஸோ இந்த அமைப்பை துவங்கியவர் புலின் பிகாரி தாஸ். ஓகேங்களா. 1906 இந்த அமைப்பை துவங்கியிருப்பார். அடுத்து 3வது பாருங்கள், மணித்தலா மதச்சார்பு பள்ளி. ஸோ இந்த அமைப்பை துவங்கியவர் ஹேம்சந்திர கனுங்கோ 1908 துவங்கியிருப்பார். ஸோ இது என்ன அப்படின்னா, இவர் இராணுவ பயிற்சி பெற பாரிஸ் சென்றார். ஓகேங்களா. அடுத்து இந்த மணித்தலா மதச்சார்பு பள்ளியில் குண்டுகள் தயாரிப்பதற்கான தொழிற்கூடத்தையும் அவர் நிறுவினார். ஓகேங்களா. அடுத்து அலிப்பூர் குண்டுவெடிப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரபுல்லா சாகி. ஸோ அவரோடு குதிராம் போஸ் என்பவர். ஓகேங்களா. ஸோ அவர் பிரபுல்லா சாகியோட வயது 19, குதிராம் போஸ் வயது 18. ஸோ இது என்ன அலிப்பூர் குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது என்னென்னா, டக்ளஸ் கிங்ஸ்ஃபோர்டு எனும் ஆங்கில அதிகாரியை கொல்வதற்கான திட்டம் இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. யாரிடம்? இந்த பிரபுல்லா சாகி மற்றும் குதிராம் போஸ் என்பவர்கள். அப்போது 1908 ஏப்ரல் 30 குண்டை வீசினர். அப்போது தவறுதலாக வேறு 2 ஆங்கில பெண்கள் கொல்லப்பட்டனர். ஓகேங்களா. ஸோ அதன் பிறகு இவர்கள் கைது செய்யப்பட்டு குதிராம் போஸ் என்பவர் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். பிரபுல்லா சாகி அந்த இடத்திலேயே தற்கொலை செய்து கொண்டார். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 12வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி
சிடிஏபி அந்த வரிசை தான் சரியானது. 13வது கேள்வி பாருங்கள். அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர் யார்? மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், வல்லபாய் பட்டேல், ராஜாஜி. ஓகே, இதுக்கான ஆன்சர் சிஆர் தாஸ். ஓகேங்களா, சிஆர் தாஸ் அவர்கள் தான் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்காக வாதாடியவர். அதிலும் முக்கியமாக யாருக்காகனா அரவிந்த கோஷ்காக வாதாடினார். ஸோ அவருடைய சகோதரர் பரீந்தர் குமார் கோஷ் அப்படிங்கிறவர் தான் இந்த அனுசீலன் சமிதி மூலமாக அனுசீலன் சமிதியை அறிமுகப்படுத்தி நிறுவிப்பார். ஓகேங்களா, ஸோ அப்போது அவருடைய சகோதரரும் இதில் கைது செய்யப்பட்டிருப்பார்கள். ஓகேங்களா, இந்த அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அவருடைய சகோதரர் அரவிந்த கோஷும் கைது செய்யப்பட்டிருப்பார். ஸோ அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிப்பதற்காக சிஆர் தாஸ் அவர்களை விடுதலை செய்யும்படி வாதாடியிருப்பார். ஓகேங்களா, ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 14வது கேள்வி பாருங்கள். கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவளித்த முக்கிய தலைவர்கள். கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவளித்த முக்கிய தலைவர்கள்: வஉசி மற்றும் சுப்பிரமணிய பாரதி, ஜி சுப்பிரமணியம் மற்றும் சுப்பிரமணிய சிவா, வாவேசு மற்றும் வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, வஉ சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவா. ஓகேங்களா, ஸோ இவர்கள் இருவரும் கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு ஆதரவளித்த முக்கிய தலைவர்கள். ஸோ இந்த கோரல் நூற்பாலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தமானது மார்ச் 1908 நடைபெற்றது. ஓகேங்களா, ஸோ இந்த வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா மக்களுக்கு சுதேசி குறித்தும் புறக்கணிப்பு குறித்தும் கற்றுக் கொடுத்தனர். அதே மாதிரி இந்தியாவில் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தொடக்க கால வேலை நிறுத்தங்களில் ஒன்றுதான் இந்த கோரல் நூற்பாலை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம். ஓகேங்களா, ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. 15வது கேள்வி பாருங்கள். கூற்று 1, சுதேசி கப்பல் நிறுவனத்தின் வெற்றி குறித்து திலகர் தன்னுடைய கேசரி மராட்டா பத்திரிகைகளில் எழுதினார். கூற்று 2, சுதேசி கப்பல் நிறுவனத்தின் பெரிய பங்குதாரர்களில் இருவர் பாண்டித்துரை, ஹாஜி ஃபக்கீர். ஆன்சர் பண்ணுங்கள். கூற்று 1, 2 சரி, 1, 2 தவறு, 1 சரி, 2 தவறு, 1 தவறு, 2 சரி. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரியானது. ஸோ 2 கூற்றுமே சரியானது தான். ஓகேங்களா, ஸோ இந்த பங்குதாரர்கள் பாருங்கள், சுதேசி கப்பல் நிறுவனத்தின் பெரிய பங்குதாரர்கள் இருவர் பாண்டித்துரை, ஹாஜி ஃபக்கீர். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த சுதேசி நீராவி கப்பல் 10 லட்சம் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டு அதை 40,000 பங்குகளாக பிரித்து ஒரு பங்கு ரூபாய் 25 எனும் விகிதத்தில் பெறப்பட்டது. ஓகேங்களா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 15வது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூற்று 1, 2 சரியானது. 16வது கேள்வி பாருங்கள். 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்களை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்களை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதி, வாவே சுப்பிரமணியம், ஜி சுப்பிரமணியம், சுப்பிரமணிய சிவா. ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜி சுப்பிரமணியம். ஓகேங்களா, 1906 பர்சால் காங்கிரஸ் மாநாட்டின் போது ஆங்கிலேயர்களை விமர்சித்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டவர் யார் அப்படின்னா ஜி சுப்பிரமணியம். ஸோ இது என்ன பர்சால்
மாநாடுங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது இது வங்காள மாகாணத்தில் நடைபெற்ற ஒரு மாநாடு. ஓகேங்களா. ஸோ இது ஒரு வங்க பிரிவினை எதிர்ப்பு இயக்கமாக நடைபெற்றது. இது வந்து அதாவது உள்ளூர் அளவில் ஒரு பிராந்திய கூட்டமாக இந்த மாநாடானது நடைபெற்றது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து வழக்கறிஞர் அப்துல் ரசூல் என்பவர் தலைமை தாங்கினார். இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் வழக்கறிஞர் அப்துல் ரசூல் என்பவர். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன நடந்தது அப்படின்னா, காவல்துறையினரால் இந்த மாநாடானது வன்முறை மூலமாக கலைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதனால் இந்தியாவில் தேசியவாத உணர்வு மேலும் தீவிரமடைந்தது. ஸோ இந்த பர்சால் காங்கிரஸ் மாநாட்டோட ஒரு முக்கியத்துவம் இந்த பாயிண்ட்ஸ் தான். ஓகேங்களா. காவல்துறையினரால் மிகப்பெரிய வன்முறை ஏற்படுத்தப்பட்டு கலைக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 16க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜி சுப்பிரமணியம். 17வது கேள்வி பாருங்கள். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். 2வது, பாரதியார் சக்கரவர்த்தி திருமகள் எனும் மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ இதில் எது சரி எது தவறுன்னு பாருங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 2 தவறு, இரண்டுமே தவறானது தான். பாருங்கள், பாரதியார் சுதேசமித்திரன் பத்திரிகையின் ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார்னு இருக்குது. ஸோ அவர் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். சுதேசமித்திரன் பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்பட்டார். அடுத்து, பாரதியார் சக்கரவர்த்தி திருமகள் எனும் மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். ஸோ இது சக்கரவர்த்தி திருமகள் இல்லை, சக்கரவர்த்தினி எனும் மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். பாரதியார் சக்கரவர்த்தினி எனும் மாத இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். ஓகேங்களா. ஸோ இது பெண்களின் மேம்பாட்டிற்காக நிறுவப்பட்ட ஒரு பத்திரிகை. ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 1, 2 தவறானது. 18வது கேள்வி பாருங்கள். தவறான கூற்றினை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பாருங்கள். திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி என்ற நூலை தமிழில் மொழியாக்கம் செய்தவர் பாரதியார். ஆப்ஷன் பி பாருங்கள். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய யங் இந்தியா என்ற மாத இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. ஆப்ஷன் சி, சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து என்ற புத்தகத்தை வெளியிட்டார் பாரதியார். ஆப்ஷன் டி, விவேகானந்தரின் சீடர் சகோதரி நிவேதிதாவை பாரதியார் சந்தித்தார். ஸோ இதில் எது தவறான கூற்றுன்னு பாருங்கள். ஸோ கூற்று கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. தவறான கூற்று ஆப்ஷன் பி தான் ஆன்சர். பாருங்கள், பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய யங் இந்தியா என்ற மாத இதழ் தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. ஸோ அது யங் இந்தியா கிடையாது, இந்தியா என்ற வார இதழ். ஓகேங்களா. பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இந்தியா என்ற வார இதழ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது. ஸோ இதுதான் தவறான கூற்று. ஓகேங்களா. ஸோ முதல் கூற்று கரெக்டு, 3வது கரெக்டு, அதாவது ஆப்ஷன் சி, ஏ கரெக்டு, சி கரெக்டு, பி தவறானது. ஆப்ஷன் டி பாருங்கள், விவேகானந்தரின் சீடர் சகோதரி நிவேதிதாவை பாரதியார் சந்தித்தார். ஓகேங்களா. இதுவும் சரியானது. 1905 இந்த நிகழ்வானது நடைபெற்றிருக்கும். ஓகேங்களா. நிவேதிதாங்கிறது அயர்லாந்து நாட்டு பெண்மணி. ஓகேங்களா. ஸோ அவரை பாரதியார் குருமணி என்று அழைத்தார். ஓகே, 18க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. 19வது கேள்வி பாருங்கள். ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவது பின்வரும் எந்த அமைப்பின் குறிக்கோள்? ஐரோப்பிய அதிகாரிகளை கொல்வதன் மூலம் இந்தியர்களை புரட்சிக்கு தூண்டுவது பின்வரும் எந்த அமைப்பின் குறிக்கோள்? அனுசீலன் சமிதி, மணித்தலா மதச்சார்பு பள்ளி, பாரத மாதா சங்கம், மேற்கண்ட அனைத்தும். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி,
பாரத மாதா சங்கம். ஓகேங்களா. ஸோ இந்த பாரத மாதா சங்கத்தை நிறுவியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பில் தான் வாஞ்சிநாதன் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடும் பயிற்சி வழங்கப்பட்டது. அதாவது இந்த பாரத மாதா சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தார். ஓகேங்களா. பாரத மாதா புரட்சிகர தேசியவாத குழுவில் ஒரு உறுப்பினராக வாஞ்சிநாதன் செயல்பட்டார். அதே மாதிரி வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்டம் மணியாச்சி ரயில் நிலையத்தில் ராபர்ட் ஆஷ் என்பவரை, அந்த திருநெல்வேலி ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் என்பவரை சுட்டு கொன்றார். ஓகேங்களா. சுட்டு கொன்று தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார். இது நிகழ்வு எப்போன்னா ஜூன் 17, 1911 ஓகேங்களா. அதே மாதிரி இந்த வாஞ்சிநாதனுக்கு கை துப்பாக்கி பயிற்சி வழங்கியவர் வாவே சுப்பிரமணிய ஐயர். ஓகேங்களா. ஸோ எங்கே அப்படின்னா பாண்டிச்சேரியில் இந்த பயிற்சியை வழங்கினார். ஓகேங்களா. ஸோ இதுதான் வாஞ்சிநாதன் பற்றிய சில முக்கிய பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரத மாதா சங்கம். 20வது கேள்வி பாருங்கள். சரியான கூற்றினை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, 1908 மார்ச் 12 பிபின் சந்திரபால் 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். ஆப்ஷன் பி, 1907 மார்ச் 9 வஉசி சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் ஆகியோர் தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். ஆப்ஷன் சி பாருங்கள், பிபின் சந்திரபால் விடுதலை நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். மேற்கண்ட அனைத்தும் சரியானது. ஸோ எது சரின்னு பாருங்கள். 4 ஆப்ஷனில். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிபின் சந்திரபால் விடுதலை நாளை தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் சுதேசி தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட முடிவு செய்தனர். இதுதான் சரியான விடை. ஸோ என்ன தவறு பாருங்கள். 1908 மார்ச் 12 பிபின் சந்திரபால் 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். ஸோ இது 1908 மார்ச் 12 இல்லை, 1907 மார்ச் 9 ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், 1907 மார்ச் 9 வஉசி சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் ஆகியோர் தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். ஸோ இது 1908 மார்ச் 12. ஸோ இந்த டேட் அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் தவறு. ஓகேங்களா. ஸோ இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1907 மார்ச் 9 பிபின் சந்திரபால் 6 மாத கால சிறை தண்டனைக்கு பின் விடுதலை செய்யப்பட்டார். 1908 மார்ச் 12 வஉசி சுப்பிரமணிய சிவா ஆகியோர் தேச துரோக குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டனர். ஸோ இந்த ரெண்டும் தவறான கூற்று. ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஓகே, 20 கேள்வி பார்த்துட்டு வந்த லெசன்லேருந்து. ஸோ இதுக்கான கீ ஆன்சர் கீழே இருக்குது. ஸோ ஆன்சர் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கேள்வி ரைட்டுன்னு பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒவ்வொரு லெசன்லேயும் இந்த டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லெசன் ஒரு தடவை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா.